சரி. என்ன சாப் பண்ணலாம் இன்னைக்கு? அமைதியா உட்காந்தாச்சு. ஏதாவது சாப்பாடு? சாப்பாடு வந்து என்ன செய்யலாம்? ஏதாவது மட்டன் எடுத்துட்டு வரீங்களா? போய் எடுத்துட்டு வரேன். இங்க கூர் கறி போட்டா எடுத்துட்டு வாங்க. அதுதான் டேஸ்ட்டா இருக்கும். சரி. இங்க மாரியம்மன் கோயில்ட்ட போடுறாங்க. அத போயி அ அந்த கூழ் கறியில எடுத்தோம்னு வச்சுக்கோ, எல்லா பார்ட்ஸும் அதில இருக்கும். அதனால அந்த கறி எடுத்துக்கலாம். ஆ அதையே எடுத்துட்டு வாங்க. அத்த சரி. அதுதான் டேஸ்ட்டா இருக்கும். எல்லா கறியும் போட்டு குடுக்கறதுனால, அந்த குழம்பும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதையே செஞ்சிரலாம் அன்னைக்கு. செஞ்சு இட்லி செஞ்சுக்கலாம். ஆ. சரி. ஓகே. கிளம்புறேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ ம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னா, மட்டன் தண்ணி குழம்பு, இட்லிங்க. சரி. நீ போய் ரெடி பண்ணு. ஆ? செலவு உரல்ல கொட்டும்போது கூப்பிட்டேங்க. ஆ. இப்ப கடைசியா வலிக்கும்போது நான் என்ன வந்திருக்குறாங்க. சொன்னேன், குளிச்சுட்டு வந்தா தான் கொஞ்சம் வெயிட் ஆ பண்ணுன்னேன். செலவே ஆட்டியாச்சு. முடிஞ்சிருச்சு. ஆ, சரி ஆட்டியாச்சு வலிச்சிருவோம். வலிச்சிடலாம். பாருங்க ஆட்டி எடுத்தாச்சு உரல்ல. எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆட்டுக்கறி குழம்பு, தண்ணி குழம்பா வச்சு இட்லி சாப்பிடுவோம். என்னென்ன போடுது? கடுகு, கடலை பருப்பு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை. என்னன்னா எரிவெயில் வந்துருச்சு இல்லையா? வெயில் வந்துருச்சு. அடிக்குதா என்னன்னு தெரியல. அதுக்குதான் தோட்டத்துல வச்சுட்டா இந்த மாதிரி டைம்ல வெயில் அடிக்காதுங்க. தோட்டத்துல வச்சுட்டா நல்லா இருக்கும். இப்போ டைம் இல்லாதனால இங்க செய்யறதா. இந்த தடவை செட் ஆகாது பாப்பா. நம்ம போய் இந்த பெரிய கட்டையை பொழக்கணும். பொழந்து வச்சுக்கிட்டோம்னா வச்சுட்டா 2 பீஸ் வச்சுட்டா அப்படியே ஆனாலும் அப்படியே நின்று எரிஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் விரவெல்லாம் விரவு ரெடி பண்றது நான் வீட்லயே மரம் வச்சு வச்சு அத பிஸ்கட் மரம் வச்சு நல்லா வளர்ந்துட்டு வெட்டிட வேண்டியது. அந்த பிஸ்கட் மரம் கடைசியா நம்மளுக்கு விரவு கிடைக்குது. வருஷத்துல 2-3 மரம் வச்சு வெட்டி போட்டுக்கிட்டேங்க. இது வரையிலும் விரவுக்கு பிரச்சனை இல்லை. இப்பதான் வைக்கல பிஸ்கட் மரம். அதுதான் எங்களுக்கு விரவுக்கு. அப்புறம் தோட்டத்துல அப்பப்ப கிளீன் பண்ணும்போது விரவு சேரும். வருஷம் விக்கிறாங்க விரவு வருஷம் வருஷம். ஆனா நம்ம போய் கொண்டுட்டு வர முடியறது இல்ல. ஒரு தக்காளி பழம் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஒரே தோட்டத்துல இருக்கிற அடுப்பு வந்து சுடுறதே இல்ல கைய. அவ்வளவு நீட்டா இருக்குது அந்த அடுப்பு. இந்த அடுப்பு இப்படி கிண்டி விடும் போது கைய சுடுது. இந்த தக்காளி சரியாகுமா? மஞ்சத்தூள் போட்டுதாங்க கறி கழுவி எடுத்து வச்சேன். ஆனாலும் திருப்பி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நான் எப்பவுமே கறி வணங்கும் போது புளிஞ்சு விட்டுக்குவோங்க. அப்பதான் எனக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப வீட்லயே அரைச்ச கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. வீட்டுல அரைச்ச செலவு தூளுங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச செலவுங்க உரல்ல. தண்ணி குழம்புக்கு உரல்ல ஆட்டி செலவு இந்த மாதிரி ஊத்தி குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி குழம்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊத்தினாதாங்க வேகும் போது குண்டி வந்த பின்னாடியும் தண்ணி ஆட்டுறதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கணுங்க. உப்பா? தேவையான அளவு தண்ணி ஊத்தின பின்னாடி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்பதான் அது கொதிச்சு வந்தா டேஸ்ட் கடைசியா சரியா இருக்கும். நல்லா பெரிய பெரிய விரவா கொண்டு வர நல்லா அடுப்பு நல்லா இருக்கு. அதை வை. ஆமா எப்படி போய் காட்டுல போய் விரவு கொண்டு வந்து விரவ பாருங்க.
இந்த மாதிரி விரவெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா நான் சீமனைய அது இதெல்லாம் ஊத்தி பத்த வைக்க மாட்டேங்க. நார்மலா ஒரு பேப்பர் அவ்வளவுதான். இந்த வேஸ்டா ஒரு பேப்பருங்க எல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன். அடுப்பு பத்த வைக்கும் போது அதை பத்த வச்சு சின்ன சின்ன விரவங்களை வச்சு அப்புறம் பெரிய விரவங்களை வச்சிருவேன். சூப்பரா எரியும். இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க 10 நிமிஷம். எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் கொதிச்சா போதுமா? 1/4 மணி நேரம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிச்ச பின்னாடி இப்ப அப்புறமேல் பாக்கலாம். இப்படி நல்லா வேகணும். தண்ணியாட்டு இருக்கணும் தண்ணி குழம்புக்கு. அப்பதான் அது டேஸ்டே செம்ம டேஸ்ட் ஆகும். அதை எடுத்துக்காட்டு. அந்த கறி நம்ம காட்டல அவங்கிட்ட. தலைக்கறி பாருங்க, தலை, அந்த தலைக்கறி தான் காட்டு. தலை காலு எல்லாம் எல்லாமே கலந்து வரும். இங்க கிராமத்துல கூறு கட்டுவாங்க. எல்லா பார்ட்ஸும் வந்துடும். அதுல எல்லா கறியும் கூறு கட்டுவாங்க. தலை, காலு, குடல் எல்லாமே போட்டு வைக்கிறது. அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். ஆமா. பாருங்க, சூடா குழம்புல கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க. இதுதாங்க தண்ணி குழம்பு. இது அப்படி இருக்கும் இட்லிக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க இட்லி. இட்லி நல்லா பசு பசுன்னு நல்லா இருக்கும். போதும், 4 இட்லி போதும். காலையில் டிஃபன் இட்லி, மட்டன் தண்ணி குழம்பு. போதும் போதும். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. தண்ணி குழம்பு செம்மையா இருக்குது. மட்டன் தண்ணி குழம்புக்கும் இட்லிக்கும் பாருங்க, இட்லியில பசு பசுன்னு அப்படியே இருக்குது. செம்மையா இருக்கு. மட்டன் தண்ணி குழம்பு இட்லிங்க இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.